நீலகிரி மாவட்டம் உதகை JSS மருந்தாக்கியல் கல்லூரியில் கல்லூரியின் முதல்வர் முனைவர் SP தனபால் தலைமையில் தமிழர் கலாச்சார திருவிழா கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. தமிழர் விழாவை முன்னிட்டு கல்லூரி மாணவ மாணவிகள் பாரம்பரிய உடையணிந்து புதுப்பானை வைத்து பொங்கலிட்டனர். தமிழக இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் திருப்பரங்குன்றம் கோவிலில் 5 ஜோடிகளுக்கு இலவச திருமணம் நடைபெற்றது. தொடர்ந்து அவர்களுக்கு தமிழக அரசு சார்பில் 60,000 மதிப்புள்ள ஃப்ரிட்ஜ், பீரோ, மெத்தை, குத்துவிளக்கு போன்ற சீர்வரிசைகள் வழங்கப்பட்டன. தென்காசி மாவட்டம் சாம்பவர் வடகரை பகுதியில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ மதுரவாணி அம்பாள் சமேத சுயம்பு ஸ்ரீ மூலநாதர் சுவாமி கோவிலில் மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இவ்விழாவில் கன்னியாகுமரி மாவட்ட திருக்கோவில்கள் அறங்காவலர் குழு தலைவர் ராமகிருஷ்ணன், இணை ஆணையர் ஜான்சிராணி உள்ளிட்ட ஏராளமான இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு முதலமைச்சர் MK ஸ்டாலின் தலைமை செயலகத்தில் சிவகிரி மடம் மற்றும் சிவகிரி ஆசிரமம் சார்பில் இங்கிலாந்து நாட்டின் மே 2 முதல் 4 வரை நடைபெறவுள்ள ஸ்ரீ நாராயண குரு நல்லிணக்கம் நிகழ்ச்சிக்கான லட்சணியை முதலமைச்சர் வெளியிட்டார். இந்நிகழ்வின் போது சிவகிரி மடத்தின் சர்வதேச அமைப்பு செயலாளர் சுவாமி வீரேஸ்வரானந்தா, இங்கிலாந்து நாட்டின் சிவகிரி ஆசிரமத்தின் தலைவர் பைஜி பாலக்கல், சட்டமன்ற உறுப்பினர் இனிகோ இருதயராஜ் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். சேலம் மாவட்டம் ஓமலூருக்கு ராஜஸ்தானில் இருந்து காரில் கடத்தி வந்த 5 லட்சம் மதிப்புள்ள புகையிலை பொருட்களை ஓமலூர் போலீசார் காருடன் பறிமுதல் செய்து கடத்தலில் ஈடுபட்ட தேஜாராம் என்பவரை போலீசார் கைது செய்தனர். தொடர்ந்து அவரிடம் மேற்கொண்ட விசாரணையில் ஓமலூர் காமலாபுரத்தில் வசிக்கும் ராஜஸ்தானை சேர்ந்த மொத்த வியாபாரியே காரை கொடுத்து கடத்தி வர சொன்னதும் அவர் சேலம் மாவட்டம் முழுவதும் சில்லறை கடைகளுக்கு சப்ளை செய்வதும் தெரிய வந்தது. அரியலூரில் மிகவும் பழமை வாய்ந்த ஜமீன் கோவிலான ஒப்பில்லாத அம்மன் கோவில் பழமையான கோவிலாகும். இக்கோவிலில் கடந்த 83 ஆண்டுகளுக்கு முன்பு தேரோட்டம் நடைபெற்ற நிலையில் தற்பொழுது வெள்ளோட்டத்திற்கு சிதிலமடைந்த தேரை புதுப்பிக்கும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர். திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அருகே யமதர்மராஜா கோவிலில் புதிய தேர் வெள்ளோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் அண்ணா விளையாட்டு அரங்கில் நடசாரி செலவ போட்டிகள் நடைபெற்றது. இந்த போட்டிகளில் 5 வயது முதல் 18 வயது வரை உள்ள சிறுவர் சிறுமிகள், பள்ளி மாணவ மாணவிகள் உட்பட 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் இந்த போட்டிகளில் முதல் 3 இடங்களை பெறுபவர்கள் மாநில அளவிலான போட்டிகளுக்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளதாக நடசாரி சிலம்பத்தினுடைய தமிழ்நாடு பொதுச் செயலாளர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்துள்ளார். நம்ம காலப்போக்கில் அதை செய்யணும். இதை இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில வாக்கிங் போறதுக்கு பெரிய இடங்கள்லாம் இல்லை, பெரிய மைதானம் எல்லா இடத்துலயும் இல்லை. இந்த சுத்த இருக்கிற ஒரு 5 அடி இல்லை 6 அடி தூரத்திலே நம்ம ஒரு கால் முன்னால வச்சு ஒரு கால் பின்னால வச்சு செய்யும் போது ஆரோக்கியம் மேம்படுது. ஒரு வாக்கிங் போறதுக்கான பெனிஃபிட் அதை விட அதிகமா இதுல கிடையாது. இந்த சுத்து பாத்தீங்கன்னா ஒரு 4 வயசு குழந்தையில இருந்து எந்த வயதினரும் செய்துட்டு இருக்கிறாங்க. இதனால நிறைய பெனிஃபிட் இருக்குது. உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் மைண்ட் கோஆபரேஷன் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும். இதுல ஜெயராஜ், தமிழ்நாடு மாநில பொதுச் செயலாளர், நடசாரி சிலம்பம். சிஃபா மிஸ் சவுத் இந்தியா 2025 நோவோட்டில் சிப்காட்டில் நடைபெற்றது. இதில் 17 இறுதி போட்டியாளர்கள் பங்கேற்ற நிலையில் தாரா என்ற பெண் வெற்றியாளராக தேர்வு செய்யப்பட்டார். இந்த நிகழ்வில் பல பிரபலங்கள் மற்றும் நடுவர் மன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். கோவையில் நடைபெற்ற மோடி ரேக்லா பந்தயத்தில் நடிகை ராதிகா சரத்குமார் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கினார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், மோடி ரேக்லா திருவிழாவில் கலந்து கொள்வது மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாகவும் தாவேக 2ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்து இருக்கிறார்கள், விஜய்க்கு தன்னுடைய வாழ்த்துக்கள் என்றும் தெரிவித்தார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.